கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த செடியை வளர்த்து கொண்டு வர்றதுக்கு. இந்த மண்ணில் வளராதுன்னு நினச்சோம், ஆனால் வளர்ந்துருச்சு. கொண்டு வரும்போது ஒரு சின்ன கொடியாக கொண்டு வந்தோம். ஆனால் இந்த மண்ணுக்கு வளராதுன்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் டெய்லி பராமரிப்பு நல்லா உரம் போட்டு தண்ணி ஊற்றி அதை நல்லா பராமரிச்சுட்டே வந்ததன் விளைவு ஒரு வருடத்தில் எங்களுக்கு ஒரு வருடத்துக்குள்ளேயே இதில் வந்து காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா இதில் வந்து காய் வச்சுருக்கு. இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பேஷன் ஃப்ரூட்டு. நம்ம வந்து 6 மாதத்தில் மண் வந்து நல்லா இருந்துச்சுன்னா 6 மாதத்துலேயே வந்துடும். ஆனால் கொஞ்சம் மண் வளம் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கொஞ்சம் லேட் ஆகும். 1 இயர் ஆகும். எங்களுக்கு 1 இயருக்கு மேலே தான் இதில் காய் வைக்க ஆரம்பிச்சிச்சு. இதை கட் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்து நல்லா எல்லோ கலரில் இருக்கும். நம்ம அப்படியே ஜீனி போட்டு சாப்பிட்லாம், அல்லது நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம். ஜூஸ் வந்து சாப்பிட்றதுக்கு மேங்கோ ஜூஸ் மாதிரி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பராமரித்து வளர்த்தா தான் வரும். நம்ம சும்மா வச்சு தண்ணிலாம் விட்டால் வளராது. இதுக்கு 2 நேரமும் தண்ணி விடணும், அப்புறம் மருந்தடிக்கணும், அப்புறம் உரம் வைக்கணும். இப்படி பார்த்துட்டே வந்தால் தான் இது நல்லா வளர்ந்து நம்மளுக்கு பலன் கொடுக்கும். இதோட வேரில் இருந்து இந்த பழத்துக்குள்ளே இருக்க விதை வரைக்குமே மருந்தாக பயன்படுது. சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா இதோட விதையிலேருந்து டேஞ்சரஸான நோய்களுக்கு மருந்தும் தயாரிக்கிறாங்க.